வணக்கம். இலக்கியமாலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கௌசி. இன்றைய கதையாடலிலே என்னுடன் ஆசிரியர் சிறந்த எழுத்தாளருமாகிய கவிஞரும் ஓவியருமாகிய பேச்சாளருமாகிய ரக்ஷனா ஷெரீஃபுதீன் அவர்களும், கவிஞரும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆகிய கலாநிதி ஜீவகுமரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் எடுத்து பேசப் போகின்ற கதை, ஆய்வு செய்ய போகின்ற கதை அம்பை அவர்களுடைய வெளிப்பாடு என்ற சிறுகதை. இந்த கதைக்குள் என்ன இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த கதை இந்த காலத்துக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம். இந்தியாவில் எழுதப்பட்ட இந்த கதை இலங்கையைச் சேர்ந்த நாம் மூவரும் வேறு வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் இலங்கை சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்த எங்களுக்கும் எங்களுடைய வயதுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் இந்த கதை இந்த காலகட்டத்துக்கு 100% பொருந்தும் என்று என்னால் தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு ரிப்போர்ட்டர், அவரும் ஒரு பெண் தான், அவருக்கு தனி சுதந்திரம் இருக்கின்றது, தனியே வருகின்றார். அவர் அந்த பெண்கள் பற்றி எழுதுவதற்காக அவர் வருகின்ற 2 வீடுகளுக்கு அவர் செல்லுகின்றார். அந்த 2 வீட்டுல இருக்கிற 2 பெண்களை பற்றித்தான் இந்த கதையிலே அவர் சொல்லுகின்றார். அதிலே ஒரு வீட்டு பெண் 14 வயதிலே திருமணம் செய்திருக்கின்ற 20 வயது ஒரு மனிதனைத்தான் திருமணம் செய்திருக்கிற ஒரு பெண். அடுத்த பெண் இன்னும் திருமணம் செய்யாத ஒரு பெண். இந்த 2 பெண் கதாபாத்திரங்களுடைய நிலைமையை பற்றி, அந்த பெண்ணை பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறார் அவர் என்பதுதான் நான் அறிந்து கொண்டேன். நான் விளங்கி கொண்ட வகையிலே அந்த கதை இருக்கிறது. இதுல பெண்கள் ஒரு பிள்ளை பெறும் எந்திரம் என்றதை இதிலே அவர் காட்டியிருக்கின்றார். அந்த எந்திரம் பெண்களுக்கு கிடைத்தது ஒரு பெருமையும் தான், ஒரு துரதிர்ஷ்டமும் தான் என்பது போலேதான் நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த பெண் என்ற பெருமையை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே நாங்கள் அவர்களை போற்றி அவர்களை நாங்கள் தூக்கி வளர்த்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதால் மற்றைய எந்த சிந்தனையும் எங்களுடைய மனதுக்கு தெரிவதில்லை என்பதை இந்த கதையூடாக நான் அறியக்கூடியதா இருக்கு. மற்றது சமையலறை. அந்த சமையலறை சிலருக்கு அது சொர்க்கம், சோறு வடிக்கிற ராஜ்யம் அங்க நடக்கிறது. அதுதான் அது ராஜ்யம் அங்க. அதுல அதை தமக்கு பெருமையாக நினைக்கிற பெண்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்போதுதான் என்று இல்லை, இன்றும் இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் அதை நான் அதை பற்றி நான் பேசுகின்றேன். அடுத்ததாக பாதுகாப்பு என்றது, அது எனக்கு பிடிச்ச ஒரு வாக்கியம் அம்பை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிற பாதுகாப்பும் ஒரு அடக்குமுறை என்று சொல்லியிருக்கின்ற, அதை பற்றியும் நான் கொஞ்சம் பேசலாம் என்றிருக்கிறேன். இவ்வாறான விஷயங்கள் பல இதிலே போகின்றது. ஒரு பெண் எப்படியான அடக்குமுறைக்குள்ளே அடங்கி கிடக்கிறாள் என்பது பற்றி அந்த பெண்ணினுடைய வார்த்தைகள் மூலமாக, அவ பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மூலமாக அம்பை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்ற இவற்றை எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறதுக்கு முதலாவதாக கலாநிதி அவர்களை அழைக்கின்றேன். அவர் தன்னுடைய பார்வையிலே இந்த 2 பெண்கள் பற்றியும் எவ்வாறு எடுத்துச் சொல்லுகின்றார் என்று பார்ப்போம். வாங்க கலாக்கா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப கௌசி குறிப்பிட்ட மாதிரி இந்த கதை இந்த காலத்துக்கு ஏற்றதா இல்லையா என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது இன்னும் இருக்கின்றது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எனக்கு மனதிலே பட்டது. சில விடயங்கள் கூடி குறைந்து இருக்கலாம், காலம் மாறி இருக்கிறது, ஆனாலும் அந்த பிரச்சனைகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே மாறவில்லை. மாற்றங்கள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் கூட அந்த பார்வை என்றது இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது என்ற விதத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பஸ் டிக்கெட் எடுத்தது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் டெல்லியில இருந்து தனியே வந்திருக்கிறார். அது அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாமலாக இருக்கின்றது. திருப்பி அவர் ஒரு வீட்டை 2 வீட்டை அவ போகின்றா. அந்த நிருபர் ஒரு வீட்டுல கூட்டிக் கொண்டு போனவரும் அங்கால வீட்டுல கூட்டிக் கொண்டு போனவரும் எல்லாருமே
அந்த பெண் தனியா வந்திருக்கிறது என்பதை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. நீங்க தனியா போயிடுவீங்களா, பஸ்ல ஏத்தி விடுகிறாங்க, இறக்கி வராங்க, அந்த அவருடைய சூட்கேஸை தூக்குறார்கள். இதெல்லாமே அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் நான் இதை உண்மையிலேயே இந்த வெளிப்பாட்டை நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். நான் இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது கூட பெண்களுடைய இந்த பாதுகாப்பு, தனியே போகலாமா, நீங்க நகை போட்டிருக்கிறீங்கள், தட்ட தனியில இரவுல போக, அந்த மைண்ட் செட்டே எனக்கு இருக்க இல்லை. சரியோ, இப்ப நாங்கள் இங்க இருந்து ஃப்ரீயா தெரிஞ்சிட்டு போறோம். நாங்கள் இங்க இருந்துட்டு அங்க போகக்குள்ள இலங்கையில இருக்கிறவர்கள் அல்லாட்டி இந்தியாவில இருக்கிறவர்களோ இரவு நேரத்திலே நடமாடுவது என்பது இன்றும் பெண்கள் ஒரு பயந்த தன்மையிலே தான் இருக்கிறார்கள். அதுவும் பிளஸ் நகை போட்டு கொண்டு போறாங்க. இப்ப நான் இங்கே நகை போடாமலுக்கு போற மாதிரி அங்கேயும் நாங்கள் போடாம அந்த நகையின் ஒரு கன்செப்டே நாங்க யோசிக்க மாட்டோம். சரியோ, அப்போ ஒரு பெண் இரவிலே தனியே நடந்து போகிறது என்பது ஒரு பிரச்சனையான விடயமாக இப்பவும் ஸ்ரீலங்கால இருக்குது. அந்த பிரச்சனைகளை இந்த முறை நான் போன பொழுதுதான் கண்டுகொண்டேன். அப்ப நாங்கள் காலம் மாறிவிட்டது என்று சொல்வதற்கு இல்லை. அதே மாதிரி இந்த பெண்கள் அடுப்படியிலே இருக்கிறது என்பது மாறிவிட்டது என்று சொல்வதற்கு இல்லை. அந்த தோசை கணக்கு போட்டு பார்த்த பொழுதுதான் உண்மையிலேயே ஒரு பிரமிப்பாக இருந்தது. அது உண்மையிலேயே ஹெட்ஸ் ஆஃப் அவருக்கு. எப்படி என்று சொன்னால், நான் கூட எனக்கு அன்றைக்கு வேற ஒரு கதை கேட்கல, நான் சொன்னேன், இத்தனை வயசுல எத்தனை தோசையை சுட்டிருப்போம், எத்தனையோ இட்டலியோ அடிச்சிருப்போம், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தால் யாரும் அதை கணக்கு போட்டு பார்க்கிறார்கள்? யாரும் கணக்கு போட்டு பார்ப்பதில்லை. வீட்டிலேயே பெண்கள் செய்கின்ற வேலைகளை கணக்கிலே யாரும் வைப்பதில்லை. வீட்டையா சும்மா இருக்கிறீங்க தானே, என்ன செய்துட்டீங்க, சும்மாதானே வெறிக்கும் யோசனை இருக்காது, அம்மாக்கு பாத்திரம் தேய்க்கணும் இருக்காது. அப்ப இந்த மரபுகள் அதுல வந்துட்டு அந்த அவர் கெதியில சுட சுட வைக்காட்டி கன்னத்துல அரைஞ்சிடுவார் என்று சொல்றது, அது எல்லாமே அறையிறவர்கள் இருக்கிறார்கள், இருக்கலாம், இருக்காமலுக்கு இருக்கலாம். ஆனால் அரைந்து போடுவார்கள், கோவித்து போடுவார்கள், கோப்பையை தூக்கி எறிந்து போடுவார்கள், அல்லாடி சாப்பிடாமல் போயிடுவார்கள் என்ற பயம் எல்லா பெண்களுக்கும் இருக்கின்றது. சாப்பாடு பிந்தி போனால், அந்த நேரத்துக்கு பிந்தி போனால், பசியில வாரவர்களுக்கு, பிள்ளைக்கோ புருஷனுக்கோ யாருக்கோ அவர்களுக்கோ அந்த அடுப்படி பொறுப்பு, அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை தான் ஒழுங்கா செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எல்லா பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கின்றேன். எவ்வளவு தான் பெரிய டாப் ஜாப்ல இருக்கிறவர்களுக்கும் கூட அவர்களுடைய மைண்டிலே அவர்களை அறியாமலுக்கு அந்த டிஎன்ஏல இருக்கிறதா, அல்லாட்டி எங்களுடைய ஆழ்மனத்திலே இருக்கிறது சில வேளை, அதை என்னன்னு சொல்லுவோம், அந்த இச்சையின்றிய ஒரு இசைவாக்கமாக பக்கண்டு வருகுது. நான் இவ்வளவுதான் பெரிய கவிதையை எழுதி கொண்டிருக்கலாம், பெண் விடுதலையை கதைச்சு கொண்டிருக்கலாம், அந்த நிமிஷத்திலே கூட அந்த பெண்களுக்கு அந்த பயம் என்றது ஏதோ ஒரு மூலையில இருக்கத்தான் செய்கிறது. இது கொஞ்சம் கூடுதலாக அவ காட்டி இருக்கிறார். மற்ற காலத்தின் தேவை அந்த காலத்திலே இது இப்படியாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்னொரு விதத்திலே இந்த பெண்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரெண்டு பெண்களை அம்ப சந்திக்கின்றார். ஒரு விதத்திலே பார்க்க போனால் அந்த பெண்கள் உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையிலே அவ இவரை கேட்கிற, உங்களுக்கு குளிக்க தெரியாதா, குளிக்க இயலாதா, அவர்கள் எந்த அளவு விதத்திலையும் தன்னுடைய அந்த ஐடென்டிட்டியை, தன்னுடைய அடையாளத்தை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிற பெண்ணாகத்தான் இருக்க, பரிதாபத்துக்குரிய பெண்ணாக சில இடங்களிலே அது நமக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு பரிதாபத்துக்குரிய பெண்ணாக இருக்கின்ற பொழுதிலும் அவர் கேட்கிறார், உங்களுக்கு ஏன் கூச்சப்படுகிறீங்களா, எனக்கு பாருங்க, எனக்கு இப்ப 50 வயசு ஆச்சுது, எனக்கு ஒரு முடியும் கொட்டை இல்ல, இன்னும் தூரம் போகலன்னு சொல்றா, எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வருது. அது ஒரு கெத்து அவருக்கு அதை சொல்லுறது இப்ப இதுகளெல்லாம் நாகரிகமான நாங்கள் கதைக்கிறதுக்கு யோசிக்கிற ஒரு விஷயங்கள். வெள்ளாந்தியாக தன்னுடைய அந்த ஒரு பெண்மையை, ஒரு ஆளுமையை அதை அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கெத்தாக காட்டுற ஒரு
பாத்திரமாகத்தான் அதை படித்திருக்கிறார். மற்ற 2வது பெண்ண அது கொஞ்சம் அந்த 2வது பெண் வந்துட்டு மூத்தவும் கொஞ்சம் பயப்படுகிறா தான், ஆனாலும் ஒரு கெத்து இருக்க. மற்றவ வந்துட்டு இரவு வேளையில எடுத்த நேரமும் சாமத்துல யாராவது தண்ணி கேட்டா கூட எழும்பி நிக்கிற மாதிரியாகவும் தொடர்ந்து வேலையே செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாகவும் அடிப்படையிலேயே இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாகவும் இரவு 2 மணிக்கு கூட எழும்பி சமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாகவும் பார்க்கின்ற பொழுது ஒரு பரியாபத்துக்குரிய பெண்ணாகத்தான் அந்த 2வது பெண் மிக கூட சொல்ல இருக்கிறார். ஆனா அந்த ஒரு இடத்திலே வந்துட்டு அவ கேக்குறா, நீ கல்யாணம் கட்டினால் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேக்குற பொழுது அந்த பிள்ளை சொல்லும், தெருவிலே நடக்கணும், ஹோட்டல்ல பலகாரம் சாப்பிடணும், கடைக்கு போய் நானே புடவை எடுக்க வேணும், சினிமா போக வேணும், நிறைய ஊர் பார்க்க வேணும். இந்த கடைக்கு போய் நானே புடவை எடுக்க வேணும் என்று சொல்லிக்குள்ள தான் டிசைட் பண்ணணும், தான் எப்படி சீவிக்கிறன்றது தான் டிசைட் பண்ணணும். சோ ஸ்மார்ட் அந்த வேர்டுகளும் அந்த வசனங்களும் அந்த ஆசை. அப்ப அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த பெண்கள் ஸ்டெடியா தான் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு விடுதலை தேவை என்பதைத்தான் இங்கே அம்பை குறிப்பிடுகிறார். அவர்கள் வெளியே வர வேண்டும். அந்த பெண்களை பரிதாபத்துக்குரிய பெண்களாக காட்டாமலுக்கு ஸ்ட்ராங்கான பெண், ஒரு நல்ல ஆளுமை உள்ள பெண்களாக காட்டி அந்த ஆளுமை உள்ள பெண்கள் எப்படி வெளியே வர வேண்டும் என்றதை காட்டிக்குள்ள அந்த மூத்தவவுக்கு சொல்லப்படுகிற அவ கேட்கிற அந்த அவருக்கு இந்த சாப்பாட்டு சமையல் அதுகளை தவிர்த்து நீங்கள் வேற என்ன செய்வீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன வேற என்ன எனக்கு தெரியும். அப்ப இந்த தோசை கணக்கு வருகிறது. எனக்கு இப்ப 40 வயசு. 40 வயசுல 40 வருஷத்துக்கு 2,92,2 தோசை, ஒரு வருஷத்துக்கு 7,300 தோசை சுட்டிருக்கிறேன். அந்த 7,300 தோசை சுட்டிருக்கிறேன் என்ற விழிப்புணர்வு அந்த பொம்பளைக்கு இருந்திருக்கு. நமக்கு இருக்குதா? இப்ப நாங்க யோசிக்கிறோமா, நான் 7,300 தோசை ஒரு நாளைக்கு சுடுகிற, ஒரு வருஷத்துல நான் சுட்டேன் என்று எந்த பெண்ணுக்கு விழிப்புணர்வு இருக்குது? இந்த காலத்துல இருந்தா கூட அந்த விழிப்புணர்வுன்றது நான் செய்கிறேன், நான் எனக்கும் உரிமை இருக்குது, நான் சும்மா இருக்கேல்ல, நான் வெத்துக்கு இருக்கேல்ல, பின்னால வேற இல்ல, கெதியா நடக்க மாட்டேன்னு இல்லை. இவையும் தங்கட கிரவுண்டுக்கு நின்று கொண்டு அவை தங்களுடைய ஆளுமையை வடிவாத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு விடயம் அப்ப கேட்கின்ற பொழுது அவ சொல்லுவார், தனக்கு அந்த கடல்ல விருப்பம் சொல்லிட்டு அந்த கடல் படத்தை பற்றி சொல்லி, சின்ன வயசுல எனக்கு கடல் விருப்பம், கடல் அப்ப ஒரு கடலை ஒரு சிம்போல், ஒரு பெண்மைக்குரிய ஒரு குறியீடாக அம்ப சித்தரிச்சிருக்கிறார். அந்த கடல் பொங்கி பொங்கி வார அந்த கடல் அவருக்கு விருப்பம் அப்படி என்று சொல்லி கொண்ட அந்த கழிச்சு கொண்டு வரையில அந்த கணவர் சொல்லுவார், ஓட்ட இதுகளை பற்றி என்ன கேட்கிறீங்களா? அதுக்கு குழம்பு நல்லா மீன் குழம்பு நல்லா வைக்க தெரியும், வேறொன்றும் அந்த அந்த கதைய அவர் டிஸ்டர்ப் பண்றாரு. அது எனக்கு அந்த கதையை வாசிச்சு கொண்டு போகல சில இடங்கள்ல அந்த மூச்சு மூட்டுற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்த இடங்கள். நீ கதையாத, அவளுக்கு குழம்ப தவிர வேற ஒன்றும் வைக்க தெரியாது என்று சொல்லிக்கல. ஆனா அந்த இடத்துல வார அந்த கடல் பொங்கி வருகிற ஒரு ஃபீலிங்ஸ காட்டி போட்டு சரி, பிறகு அடுத்த பெண்ணை சந்திக்கின்ற பொழுது, பெண்ணிடமிருந்து அவர் வெளிக்கிடுகிற பொழுது அந்த நீல நிற இந்த கத்தரிப்பூ கலர் சீலை அவன் கண்ணில படுகுது. அந்த கத்தரிப்பூ கலர் சீலை அந்த படுகின்ற பொழுது அந்த நிருபருக்கு ஒரு மீண்டும் அந்த கடலின் உணர்வு வருகுது. அந்த நீலம் வந்தது பொங்கி வழிஞ்சு பெருசா அந்த கடல் அது நஞ்சாக மாறுகிற மாதிரி என்று சொல்லுறான். அந்த நீல நிற கடல் அந்த அந்த நிறம் நஞ்சாக மாறுது. அப்ப அது 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 நஞ்சாக மாறுது, பொங்குது, அடிக்க வேணும் போல இருக்குது என்று சொல்லி அந்த அவன் 2 பெண்களுடைய அபிலாசைகளையும் கடலில கொண்டே முடித்து, ஒரு அன்னி ஒரு கடல், அடுத்தது அந்த சாந்தா அவன் அந்த சேலை சாந்தாவின் சேலை ஒரு பக்க கட்ட, அடுத்ததாக இந்த கடைசியா முடிக்கைக்குள்ள
அந்த முருகப்பட்டர் என்று சொல்லுகிற அந்த முதலாவது அண்ணியின் புருஷன் அவர்தான் அந்த சாப்பாடு கொடுக்காட்டி அடிக்கிறவர். சொக்கையில கைய வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த அவற்றை அடுக்கி திருப்பி பதில் கொடுக்கிற மாதிரி அந்த பொங்கி கடல் வந்து போகுது, கடல் சுனாமியாக பொங்கி எழுகுது, இது எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சு கொண்டு போக வேணும். பெண் என்பவள் மாபெரும் சமுத்திரம் மாதிரியான ஒரு ஆளுமை என்றத்தை கூறி முடிக்கிறார். இதுல நிறைய விடயங்கள் இருக்குது, நீங்கள் மாறி கழிச்சு போட்டு சொல்லலாம். திருப்பி வேற விடயங்கள் கலைக்கலாம். அப்ப எனக்கு சட்டத்தை நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். பாப்பம் ரக்ஷனாட கருத்துகள் என்னன்னு பாப்போம். அதுல நான் ஒன்று பார்த்தேன், கலாக்கா சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்து பார்த்தேன். நான் என்னன்னு சொன்ன அவ சொல்றா, அதுதான் எனக்கு மூச்சு முட்டியது. பாதுகாப்பு ஒரு அடக்குமுறைதான். நீ வீட்டில் இருந்தாலே உன்னை நான் காப்பாற்ற முடியும். வெளியில நான் சுவாசிக்கும் காற்றை நீ உள்ளுக்கு இழுத்தோடனே அபாயம் உன்னை சொல்கிறது. 8 திக்கும் வாயை அகலவிருக்கிறது உன்னை விழுங்குறதுக்காக. என் கரிசனத்தை பார், எவ்வளவு அக்கறை பார், கடல் வேண்டி இருக்கிறது. அந்த அப்படியான வசனங்கள் அந்த பெண்ணுடைய அடக்கு முறையினாலே ஏற்பட்ட அந்த வசனங்களாகத்தான் அது இருந்தது. இப்ப பாப்பம் ரக்ஷனாட கேட்டு நாங்கள் உங்களை போவோம் அடுத்ததுக்கு. இதுல நாங்க இந்த தலைப்பு நாங்க நிறைய தரம் பேசின நிறைய விடயங்கள் இதுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமா இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பெண்கள், 2 விதமான சிந்தனை உள்ள 2 பெண்கள். இவங்களுக்கு இடையில நடக்கிற சம்பாஷணையில முதலாவது நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிற பாங்கு, இந்த மொழி, அது எப்படி இப்ப ஒரு சினிமா படம் பாக்குற மாதிரி அந்த காட்சி அமைப்பு போல எல்லா அது மிச்சம் ஒரு குறுகிய இந்த கடும் அழுத்தமான வார்த்தை பிரயோகங்கள், அடுத்தது தேவையான சொற்பிரயோகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதாவது எல்லாவற்றையுமே நாங்க அப்படியே விளக்கி போகணும் இல்ல ஒரு சிறுகதை என்று வார நேரம். அப்ப அந்த சம்பாஷணைகளூடாக அந்த காட்சி அமைப்பினூடாக எங்களுக்கு சில விஷயங்களை மறைமுகமா எழுத்தாளர் எங்களோட அதை பகிர்ந்து கொள்றது, எங்களுக்கு ஒரு படம் பாக்குற ஒரு காட்சி அமைப்பு எனக்குள்ள வந்தது. இந்த 2 பெண்களை எடுத்துக்கொண்டா அந்த 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 வீட்டுல இருக்கிற பெண் அவ சொல்ற விஷயங்கள், சொல்றா அவக்கு பெருசா தெரியுற விஷயங்கள், நீங்க தலைக்கண்ண வைக்க மாட்டீங்களோ கேட்கறது, அவ முக்கியம் என்று நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அத பெருமையா சொல்றா. என்ன ஒரு விஷயத்துக்கு 2 பிள்ளைகள் எனக்கு அது பேர பிள்ளை எடுத்துட்டேன் பாத்தீங்களோ என்று சொல்றது. அப்ப இதெல்லாம் இதுதான் இவட உலகமா அவ சொல்றா, இதுதான் உங்களோட வாழ்க்கை கதையா 2 வரியில சொல்லி முடிச்சிட்டீங்க என்று கேட்கிற விஷயம். இது நாங்க சாதாரணமா வாழ்க்கையில பாக்குற விடயங்கள். பெண்கள் அவங்களுடைய உலகம் எவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சிருக்கிறது என்ற ஒரு கேள்வி குறியாங்க எங்களுக்கு எழும்புது. அடுத்தது சாதாரணமா ஒரு பெண் தனிய வார என்ற விஷயம், ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி சிந்திக்கிறங்கிற விடயம், ஒரே மாதிரியான விஷயங்களை இந்த பெண் இப்படி பாக்குறா, இந்த பெண் இப்படி பாக்குறாங்கிற விஷயம். அந்த அந்த கணவன் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் அவர் சொல்றார், என்ன மீன் குழம்பு மட்டுமல்ல வெப்பா என்ற விஷயத்த சொல்ல போல அந்த மனைவி எதுவுமே மறந்து பேச அவ இலைய எடுத்துட்டு கிளம்புறா, அது கணவனை தாண்டி போனாள் என்றுதானே அதுல இருக்குது. அடுத்தது இவக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டு அவ சொல்றா அவருக்கு சாப்பிட போட்டுக்கிட்டே இருக்க வேணும், இல்லாட்டி அடி விழும் அப்படின்னு சொல்றது. அடிக்கிறதுங்கிற விஷயம் எவ்வளவு தூரம் ஒரு சாதாரணமான விடயமாக நார்மலைஸ் படுகுது சமூகத்துல வீடுகள்ல என்கிற விஷயம் சில இடங்கள்ல இந்த வீட்டுல இந்த கணவர் இந்த மனைவி அடிப்பாராங்கிற கேள்வி ஆனா அது இருக்குது. இப்ப நாங்க யோசிப்போம், இந்த மனைவிய ஒரு கணவன் கையை நீட்டி அடிக்கிறான், அது கணவன் என்று இல்ல, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கையை நீட்டுறான். யாருக்கும் கை நீட்டப்படாது ஒரு தலைப்பு. ஆனா தங்களுடைய பெண்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய இது வார நேரம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடிக்கிறதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விடயமாக
நடைமுறையில அப்படிதான் இருக்குதுங்கிறது. அதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு என்னன்னு சொன்னா அது படித்த பெண்களை விட்டையும் இருக்கு. ஒரு ஒரு ஃபார்வர்டா யோசிக்கிற பெண்கள் விட்டையும் அது இருக்கிறது. நாங்க பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆண்கள்ல சகிச்சுக்கி வாழ்ற முற்போக்கான சிந்தனைகளை பற்றி பேசுற பெண்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதுல இப்படியான ஒரு 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 பெண் இப்படி இருக்கிறா, இவ இண்டிபெண்டா இருக்கிறா என்கிற அந்த பாகுபாடு கொஞ்சம் எனக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை நாங்க ஜெனரலைஸ் பண்ணவே இயலாது. ரெண்டும் இருக்கிறது. அடுத்தது சில கிராமப்புறங்கள்ல இருக்கிற வீடுகள்ல மனைவிய மதிச்சு மனைவிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு தன் பாடு நிற்கிற கணவன்மாரும் இருக்கிறாங்க. அவர்களுக்குரிய அந்த அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார்களும் இருக்கிறாங்க. எனவே நாங்க அதை ஜெனரலைஸ் பண்ணவே இயலாது. ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்படியான பெண்களும் இருக்கிறாங்க. தன் தாய்மை அடைஞ்சதை வச்சு, இல்லாட்டி தான் பேரப்பிள்ளை எடுத்ததை வச்சு, இல்லாட்டி என்னுடைய கூந்தல் நல்ல நீளமா இருக்குங்கிறத வச்சு தான் ஏதோ பெருசா ஏதோ சாதிச்ச மாதிரி பெண்கள் நினைச்சு கொண்டு வாழ்கிற பெண்கள், அப்படியே நினைச்சு அப்படியே வாழ்ந்து அப்படியே மரணிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. அது பெருமையா கருதி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த கடல் சம்பந்தமான அந்த விவரணம், அந்த அந்த அது ஒரு பெண்ணுக்கு தனக்கு சில ஆசைகள் இல்லாட்டி ரசனை, அவருக்கு நீளம் பிடிக்கும், அந்த கடையில போய் இந்த இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிற கடல் பிடிக்கும்ங்கிறது இந்த தோசை சுடுற கேப்ல இந்த கடல்ல ரசிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு இல்லாம போய்த்து என்கிற விடயம். அது அதை நான் முதலும் நாம் இதை பேசியிருக்கிறோம். அதாவது ஒரு ஆணுக்கு எப்படி தேடல் இருக்கிறதோ பெண்ணுக்கும் தேடல் இருக்கிறது. அது உயிரின் அடிப்படை. ஒரு உயிர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்க எங்களை புதுப்பிச்சு கொள்றதுக்கு, நாங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த தேடல்ங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தேவை. உளவியலும் அதைத்தான் சொல்லும், தேடல் கட்டாயம் தேவை. எனவே ஆண்களுக்கு அதை தங்கத்தட்டுல வச்சு கொடுக்குற சமூகம் அந்த பெண்ணுக்கு அந்த தேடலுங்கிறது தேவையே கிடையாது என்கிறது எந்த கட்டத்துக்கு வருதுன்னு அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே யோசிக்கிறார். அதாவது விருந்தாளிய கொண்டு வெளியில வழி அனுப்பி வைக்கிறது அது எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்குதுன்றது தெரியல. ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசலுக்கு கொண்டு போய் வழி அனுப்புற அளவுக்கு கூட இல்லாத சமூகம் இருக்கிறான்னு தெரியல. இப்ப நாங்க 3 பேரும் இலங்கையில வாழ்ந்த ஆக்கள், இலங்கை இப்ப பின்னணியா கொண்ட ஆக்கள்ங்கிறதால எங்களுக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் நம்மட பிரதேசங்கள்ல அப்படி அந்த அளவுக்கு அந்த வாசலுக்கு கூட போக இல்லாத அளவுக்கு பெண்கள் இருந்ததாக நான் பார்க்கல. எனக்கு தெரியல, சொல்ல தெரியாது. இப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு நிலப்பரப்புல இருக்கிற வேறொரு மனிதர்கள வாழ்க்கை முறை பற்றி நாங்க கருத்து சொல்ல இயலாது. இருக்குதான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஆனா இந்த கடைசியில கொண்டாந்து முடிச்ச அந்த அழகியல் பத்தி நாம பேசினோம் தானே, கதையை எப்படி முடிக்கணும் அழகியல். இதுல அந்த எழுத்தாளருடைய அந்த அந்த ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு விளங்குது. அந்த கதையோட போக்குலேயே சும்மா சாதாரண ஒரு கதையை வாசிச்சு கொண்டு போற மாதிரி இல்ல. நான் 2-3 தரம் அந்த சில வரிகளை நான் திரும்ப வாசிச்சேன், என்ன சொல்ல வருதுங்கிறது. அதாவது கிடைக்கிற அந்த அந்த சின்ன 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 இடங்கள்ல எல்லாம் நாங்க ஒவ்வொரு இப்படி ஒரு கதையாடல இந்த கதையை நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்க இயலாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னா அந்த கதையில இருக்கிற ஒவ்வொரு கட்டமும், இப்ப தோசை சுடுறங்கிற விஷயத்துக்கும் அவ தோசை சுட்டுறா, உங்களுக்கு தெரியுமா அடுக்க ஏதோ அடுத்தது அந்த அந்த தாய் தகப்பன் தனக்கு எப்படி அறிவுரை சொல்லி வளர்த்தவங்க, இது இப்படி முடிஞ்சு கட்டாத, இப்படி நிக்காத, இப்படி போகாத என்ற அந்த அந்த விடயங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க ஒரு நீண்ட உரையாடல் செய்யலாம் இந்த கதையில வர விடயங்கள்ல பெண்கள் பொறுத்த வரையில. எனவே அந்த இன்னொரு அந்த பெண் அவ சொல்றா, நீ எப்படி வாழணும் மட்டும் கேட்ட உடனே நான் கடையில போய் பலகாரம் சாப்பிட வேணும். அதாவது இதெல்லாம் வாழ்க்கை லட்சியமா தான் அந்த வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்க வேணும்டா அது எப்படி இருக்கணும். பெண்ணுடைய வாழ்க்கை லட்சியம் எவ்வளவு தூரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தன்னுடைய உடைப்பைய தானே கடைக்கு போய் தேர்வு செஞ்சு எடுக்கிறங்கிறது ஒரு வாழ்க்கை லட்சியம் கேள்வி. அது எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை ஒரு சமூகத்துல இப்படி ஒரு பெண் இருந்தாள்னு சொன்னா. ஆனா அப்படியான பெண்களை நான் பார்த்திருக்கேன். அதாவது அத ஒரு பெருமையா, இப்ப கௌசிகா சொன்ன மாதிரி நான் சுவாசிக்கிற அதே காற்று,
அந்த வெளியே போக்குள்ள வந்து அது எப்படி உனக்கு இதா மாறுது? அத அவ டிக்கெட் எடுக்க மாட்டாவா? அது பாதுகாப்புங்கிற பேர், அதுதான் நீங்க பெனவலன்ஸ் செக்ஸிசம் சொல்றது. நீங்க செய்யற இதெல்லாம் நீ பெரிய புனிதமானவள், உன்னை நான் இடத்துல வச்சு பார்க்கிறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், உன்னை இது செய்யறேன். காப்பாத்துறது வந்து செய்ய வேணும். அது ஆணுக்கு கடமை தான், பெண்ணுக்கும் அது கடமை தான். அது மனிதர்களுக்கு உண்டான கடமை. அது ஆண் தான் ஆண் பெண்ணை காப்பாத்துறானுங்கிறது ஒரு பெருமை இல்ல. சொன்ன மாதிரி இது என்ன பெருமையா, இது கடமை மாதிரி. அது ஒரு சாதாரணமான மனிதன் இயல்பு. ஒரு பெண்ணை ஒரு ஆண் இருந்த ஆண் பாதுகாப்பான், இல்லாட்டி ஒரு பெண் இருந்த ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனை, பெண் பாதுகாப்பா ஒருத்தர். அது ஒரு சாதாரணமான விஷயம். அதை கொண்டு போயிட்டு நீ இப்படித்தானு சொல்லி இப்ப கலாண்டி சொன்ன மாதிரி நான் இலங்கைக்கு வார நேரம் இவை இப்படி தனிய போறது, தனிய வாரது, இது ஒரு பாரிய பிரச்சனை. இப்ப அத வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, கான்பிடன்ஸ் இருக்க வேணும், ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாது. இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு அறிவு இருக்குது, அடுத்தது எங்களுக்கு தொழில்நுட்பம் எங்க கையில இருக்குது, எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. நாங்க ஒண்ணும் இங்க நோமேன்ஸ் லேண்ட்ல இல்ல. எங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது, பொருளாதாரம் சொல்லக்கூட வந்து சீப் அண்ட் பெஸ்டா செஞ்சு கொள்றதுக்கும் எங்களுக்கு வழிபாடு இருக்குது, அதை தேடி பெற்றுக் கொள்றதுக்கு எங்களுக்கு வழி இருக்கிறது. எனவே இன்ஃபர்மேஷன் பவர் தான் எங்களுக்கு. இப்ப அவ்வை சொன்ன மாதிரி தானே காவல் பாவையர் கழல் அவை சொன்னது. நான் சின்ன வயசாரிகளும் எனக்கு என்னுடைய தாயார் அதை அடிக்கடி நீ சொல்லி வளர்ந்து, தானே காவல் பாவையர் கழல். எங்களுக்கு எங்களோட லிமிட்ஸ் தெரியும். எங்களுக்கு ஒரு 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 டேஞ்சர் புரிய இது இருக்கு என்று சொன்னா அது எங்களுக்கு விளங்கு. நாங்க அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக நாங்க அஞ்சாமல் தனி வழியே போறது இல்ல, அதை நாங்க தவிர்த்துக்க வேணும். ஆகவே இந்த பெண் நீ இதை இப்படி ஸ்பூன் ஃபீட் பண்ண தேவை. அடுத்தது இவ இப்படி செய்யறாண்ட தொண்டுக்கும் அடங்காத தொண்டு கண்டும் நீங்க முடிவெடுக்க தேவையில்லை. என்னண்டா நீங்க வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து பண்பில் சிறந்தவர்கள் ரெண்டும் இல்ல, வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து பண்பில்லாதவர்களும் இல்ல. சரியா? இதுதான் உண்மை. நாங்க யோசிக்க முடியாத விஷயங்களை கூட வீட்டுக்குள்ள இவங்க பொத்தி வச்சிருக்கிற பெண்கள் செய்கிறார்களும் இருக்கிறாங்க. எனவே அறிவூட்டல் தான். பெண் எங்க இருந்தாலும் நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்ப பெண் எல்லாரும் வெளியே வாங்கன்றதும் இல்ல, அது பெண் டிசைட் பண்ணுவா. நான் தோசை சுட போறேன்னா இல்ல நான் ரிப்போர்ட்டரா இருக்க போறேனாங்கிறதும் அது பெண்ணுடைய இது. எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு விருப்பம் இல்லைண்டா நான் தோசையை சுடலாம், அது என்னுடைய விருப்பம். எடுத்தால் இதுல இப்ப ரக்ஷனா இடைமறைக்கிறதுக்கு மன்னிக்கவும் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி, கருப்பை என்பது வரமா சாபமா? வரமா சாபமா என்றதுதான் இது எல்லாத்துக்கும். அந்த ஒரு தொலைக்காட்சிய பாக்குற அந்த பெண்ணு சொல்றா, நான் அந்த கொஞ்சம் பொறுங்க அந்த சீரியஸ் நான் அதை பார்க்க வேணும். அந்த இது என்னடா அவள் வெளியில போறாள், அவளுக்கு என்ன நடந்துருமோ, யாரும் அவளை கெடுத்துருவானாலோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது, அதற்கு பார்க்கணும். அப்படி என்றால் பெண் வெளியே போனால் அவளுடைய கற்பு பறிக்கப்படும் என்ற ஒரு அச்சம், பயம். அப்ப அந்த கற்பு என்று நாங்க பார்க்கக்கூடிய இது எது அவங்க முக்கியமா கருதுறாங்க? கற்பனைப்படுவது சொல்திறம்பாமை என்றதான் உண்மையானது. ஆனால் அந்த கற்பு அது பறிக்கப்படும் என்று எது உண்மையாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பிள்ளைய சுமந்திருவாள் அவன் வேறொருவன் அவளை செய்வான். அங்க வந்து கற்பை வந்து அவளுக்கு சாபமாகத்தான் வருது அவள் வெளியே போற நேரத்துல. அப்ப அதை வந்து வரமாக நினைக்கிறதா சாபமா நினைக்கிறதா? இப்படியான சூழ்நிலை வெளியில போற நேரங்கள்ல பெண்கள் எப்படி தங்களை பாதுகாப்பாக வச்சிருக்க வேணும், வச்சிருக்க ஒரு டாக்டருக்கே இந்தியாவுல பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு டாக்டரையே எத்தனையோ பேர் சேர்ந்து மானபங்கப்படுத்தி கொலை செய்த சம்பவங்கள் நடந்திருக்குது. அத வந்து பெற்றோர்களிலும் மற்றவர்களும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா அதை உயர்த்துறது. இப்படித்தான் 10 பேர் எடுத்துட்டாள் என்ன, அவளா செய்தால் என்ன, இது நடந்து முடிஞ்சது. அதை வந்து பெருசா தூக்கி பிடிக்கிறபடியாலதான் அதை வந்து ஒளிச்சு மறைச்சு பயந்து அடங்கி இருக்கவன். வெளிப்படையாக இப்ப வெளிநாடு எல்லாத்துலயும் வந்து வெளிப்படையாக எல்லாம் இருக்கிறதால இப்படியான சம்பவங்கள் நடக்குது, இங்கேயும் நடக்குது. வெள்ளை இனத்தவர்கள்ட்டையும் இந்த சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஆனால் அப்படி இருந்து அதை பற்றி அக்கறை கொள்ற இல்ல.
அந்த பெண்கள் வந்து அது பெருசாக இப்ப இத வந்து பெருசாக தூக்கி பிடிக்கிறது தான் அந்த இதற்குரிய காரணம். அந்த வெளியில போடுறதுக்கு அடக்கி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து அடிக்கிறது. அவள் கேட்கிறாள் வந்து எப்படியான ஆண உனக்கு திருமணம் செய்ய விருப்பம் என்று அவள் முதல் சொல்றதே வந்து கோபக்காரனா இருக்கக்கூடாது, கைவிடக்கூடாது. இது ரெண்டும் தான் நம்ம முன்வைக்கிற காரணம். இது வேண்டா ஆண்கள் கை நீட்டுவாங்க, அடிப்பாங்க. இது வந்து அந்த காலத்துல அந்த சூழ்நிலை தான் இருந்ததாண்டா இந்த காலத்துல ஐரோப்பிய இந்த வாழ்க்கையில கூட எங்களோட மக்களுக்கு எங்களோட பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதால இது நடக்குது, இப்பவும் நடக்குது. முதுகுடைச்சது, முள்ளந்தண்டை உடைச்சி போட்டு நடக்க இல்லாம கிடக்கிற பெண்கள் எல்லாரையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜெர்மனியில கூடி நடந்திருக்குது. அப்படி விஷயங்கள் வந்து இப்ப பொருளாதார ரீதியிலயோ இல்ல கல்வி அறிவு ரீதியிலயோ இல்ல நீங்க வாழ்கின்ற நாடு வளர்ச்சி அடைந்த நாடா இல்லையாங்கிறதுலயோ இதெல்லாம் தங்கி கிடையாது. இல்ல காலகாலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இத வந்து சிலர் வந்து இது இந்த இடங்கள்ல கிராமப்புறங்கள் இருக்கிறார்கள் நடக்குது, நகர்ப்புறங்கிறார்கள், அதெல்லாம் போய் அதெல்லாம் கட்டுக்கதை அப்படியெல்லாம் மனிதண்ட மனநிலைய பொறுத்தான் இருக்குது. சைக்காலஜிக்கல் அத ஒரு இரவில வர்ற போது கற்பழிக்கிற ஆண்கள் என்று சொல்லிக்குள்ள அப்படியான பலாத்காரங்கள் செய்கிற ஆண்கள் என்று சொல்லிக்குள்ள அப்படியான நிறைய பேர் இப்ப கௌசி சொன்ன மாதிரி வெளிநாடுகள்லயும் இருக்குது, எல்லா இடங்கள்லயும் இருக்குது. இது வந்து நாங்க சந்திக்கிற வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற ஆட்கள், மண்டகலண்டதுகள், அதுக்கெல்லாம் வெளியே விடக்கூடாது. இங்க எல்லாம் அப்படியான ஆக்களை ஜெயிலுக்கு தான் வச்சிருப்பாங்க, வாழ்க்கை பூராவே ஜெயிலுக்கு தான் வச்சிருப்பாங்க. அவங்கள வெளியே அப்படியான ஆக்களை வெளியில விட்டால் வந்து அவங்க எல்லாரையுமே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. பண்ணப்பட்ட சைக்கோட்டிக் ஆக்கள் என்று சொன்னா நாங்க வெளியே விடாம வைக்கலாம். ஆனா இது வந்து இப்படித்தானே இப்ப ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி தான் ஒரு லெவல்ல இருக்கிறது. அதுதான் நான் யோசிச்சேன்னு சொன்னா வந்து இப்ப வெளியே போறங்கிற விஷயத்துல இப்ப நீங்க கற்பு பத்தி பேசுற நேரம் நான் யோசிக்கிற விஷயம் வந்து நாங்க வந்து இந்த புறநடைகளை வந்து ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. அது முக்கியம். அதாவது ஒரு பெண் வெளியில போறாள், அவள் வெளியில போகணும், அவளுக்கு வேலை இருக்கு, போறதுக்குரிய வேலை. ஆனா பெண்ணும் என்ன செய்யணும்டா உரிய வேலைக்கு தான் போகும். இப்ப தன்னைத்தானே ஆபத்துல கொண்டு போய் போட்டுட்டு எனக்கு குத்து ஏன்னு சொன்னா இப்ப எல்லாருமே வந்து ஆண்கள் வந்து அவங்க எல்லாருமே ஒரு மாதிரியான தாய் தகப்பன் வளர்த்து எல்லாரும் ஒரே அறிவுல இருந்துகிட்டு இப்ப புரள்வான சிந்தனைகள்ங்கிறது இப்ப எக்ஸ்பிளிசிட்டா தான் வரணும் இல்ல. அது வந்து ஒரு அவனுக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப நாங்க பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ண போனா ஒரு ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது. எனவே இப்ப பெண்ண அதுக்காக அடக்கி வைக்கலாம் இயலாது. அப்ப இவங்களை அடக்கி வைக்கலாமா அதுவும் மேலாது. ஏண்ட அளவுக்கு நாங்க விஜிலண்டா இருக்க வேண்டும். அதை மீறி இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் வெளியில போறேன்டா ஒரு பெண் போறாள்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல அவளுக்கு அப்படி ஒண்ணு நடந்தா அது அவள் மீது குற்றம் இல்லை. அது அவள் மீது குற்றம் இல்லை. சரியா? ஏன் அந்த பெண் போறாள்? அவளுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்ப தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எத்தனை பெண்களுக்கு, எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பிரெட் அண்ட் பட்டருக்காக அன்றாடம் அவங்க வெளியே வந்து மிக ஆபத்தான நிலைகளுக்கு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டில வாழ்ற பெண்களும் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு குருநாகல் வந்து கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தூரம். அதுக்கும் ஒரு குக்கிராமத்துல வாழ்ற ஒரு பிள்ளை காலையில 4 மணிக்கு சாப்பாட்டை கட்டி எடுத்துக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்க மட்டக்களப்புல இருந்து வார ட்ரெயின் குருநாகல் ஸ்டேஷனுக்கு வார டைமுக்கு அங்க ஏறி காலையில இங்க கொழும்பு போர்ட்ல வந்து இறங்கி கொழும்பு போர்ட்ல இருந்து மவுண்ட் லெவனியாக்கு திரும்ப இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வந்து பஸ்ல வந்து வேலை செஞ்சுட்டு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு திருப்பி இதே பயணத்தை ரிட்டர்ன் போய் இரவைக்கு 11:30-12 மணிக்கு போய் சேர்ற பிள்ளைகளை நான் இந்த கண்கூடா பாத்திருக்கேன். அப்ப இந்த சந்தர்ப்பம் வந்து தவிர்க்க இயலாது. அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும், தொழில் இங்கதான் இருக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா அதை நாங்க பிள்ளை செல்ல தேவையில்லை. அந்த தேவை இருந்தா அந்த பிள்ளை வெளியே போகத்தான் வேணும். அந்த பிள்ளை பிச்சை எடுத்து வாழல, கௌரவமா அது வாழ வேணும். அதுல இந்த பாதுகாப்பு என்ற ஒரு கன்செப்ட நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இப்ப இந்த அம்பை வந்துட்டு அம்பையின் பார்வையில இது வந்துட்டு அவருக்கு மூச்சு முற்ற
இப்படி எல்லாம் அடக்க இயலாது, நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. இதையே நான் அப்ப அம்பே டெல்லியில இருந்து போட்டு அவ அந்த கிராமத்துக்கு தாமிரபரணி ஊருக்கு போகல, அவக்கு அந்த அந்த ஒரு அடையாள மாற்றம் தெரியுது அவக்கு. அந்த அந்த புலம்பெயர்வோ இல்லாட்டி அந்த 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 ரெண்டு பெண்களும் இருக்கிற வித்தியாசமான சூழல். இப்ப நான் இங்க வந்து 40 வருஷத்துக்கு நான் இங்க வந்துட்டேன், எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்துட்டது, நான் மாறிட்டேன். இப்ப நான் ஸ்ரீலங்கால 40 வருஷத்துக்கு முதல் வரைக்குள்ள இரவு 12 மணிக்கு போறதுக்கு நான் பயப்படுவேன். யாரும் துணை வேணும் பயப்படுவேன். இப்ப 40 வருஷத்துக்கு முதல். இப்ப நான் போகின்ற பொழுது எனக்கு அதை பற்றின மைண்ட் செட்டே இல்ல. இரவோ பஸ் வருகுதா, போறணும் வாரணும், நீங்களா போறீங்களா, நீங்களா ஓகேயா, ஒரு பிரச்சனையும் இல்லையா, அதை பற்றின எந்த ஒரு சிந்தனையும் எந்த மைண்ட்ல இல்லவே இல்லை. ஆனால் இதுவே நான் 40 வருஷத்துக்கு முதல் இருந்திருந்தால், நீங்கள் போவீங்களா அக்கா, நீங்க போவீங்களா தங்கச்சி, நீ தனியில போவியா தங்கச்சி அன்ற ஒரு மைண்ட் அது வந்துட்டு துண்டாவே எனக்கு இல்லை. அப்ப இப்ப அந்த ஒவ்வொரு பெண்களும் எங்கெங்க வளர்க்கப்படுகினம், எப்படி எப்படி இருக்கினம், அந்த சூழல் எப்படி அமைத இடத்துல பொறுத்து வந்துட்டு ரொம்ப வித்தியாசத்தை இந்த கதையை நான் பாக்குற பொழுது, நான் இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது நான் இது நேரடியாக அனுபவிச்சேன். நான் அது எந்த ஒரு ஆண்களும் சொல்லல நீ போகலாமோ போக கூடாதோ. எனக்கு பொம்பளையிலேதான் சொன்னது, இப்படி இரவில தனியே திரிய இயலாது, நீங்கள் வேலை கவனமா இருக்க வேணும். நான் இப்படி எல்லாம் பொம்பளையால் நடு ரோட்ல இருல சாமத்தில எல்லாம் திரிய இயலாது, அதுவும் நகை போட்டு கொண்டு திரிய இயலாது, நீங்கள் வேலை கவனமா இருக்க வேணும் அப்படி என்று சொல்லி பெண்களுக்கு சொல்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு சொன்னால், பாதுகாப்பு அவைந்த இடத்துல அந்த நிலைமை சொல்றது அவைக்கு சரி. அது 100% அவர்களுடைய மைண்ட் செட் சரியா இருக்குது. நான் இங்க இருந்து போற பொழுது நான் பழைய ஸ்ரீலங்காவில இருந்த கலாவாக இல்லை. நான் ஒரு பாதி டென்ஷ்காரியா போயிருக்கேக்குள்ள எந்த மூளையில அந்த மாற்றம் நடந்துட்டுது. அப்ப அந்த 2 பெண்களுக்கு இப்ப இந்த நிருபர் இந்த பெண்களை பாக்குற விதயம் மாதிரி தான் நான் பார்க்க போயிற பொழுது, நான் பிறகுதான் திருப்பி நான் எனக்கு நானே கணக்க ஆராய்ச்சி பண்ணி ஹூவாயு நீ ஏன் இப்படி செய்யற என்னன்னு அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு பாக்க, நான் இனிமேல் ஸ்ரீலங்காவுக்கு போற பொழுது என்னுடைய மைண்ட் செட்டை நான் மாத்திட்டு தான் போவேன். நான் எங்க போறேன், என்ன இடத்துல இருக்கிறேன், எந்த கலாச்சாரத்துல இருக்கிற மக்களோட நான் பழகி கொண்டிருக்கிறேன் என்றத எல்லாத்தையும் நான் சொட்டு சொட்டாக மைண்ட்ல வச்சுதான் நான் மூவ் பண்ண வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதை இப்ப அம்ப சொல்லிட்டு போயிட்டா. 40 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஒரு அந்த நீங்க டெனிஷ் ஒரு சிந்தனை மட்டும் வந்து எடுக்க இயலாது, அதுக்குரிய அளவு நீங்க தகவமைத்து கொண்டிருப்பீங்க. எங்களை நாங்க வளப்படுத்தி கொண்டிருப்போம். ஒரு கிரைசிஸ் வார நேரம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண வேணும்ங்கிற ஒரு அறிவு எங்களுக்கு இருக்கு. அப்ப எங்களை வளப்படுத்தி கொண்டா, எங்களை நாங்க அறிவூட்டி கொண்டா என்று சொல்லுவாங்க. அடுத்தது சிந்தனையில நான் கவனமாக இருக்கு. இங்க வரைக்கும் எங்களுக்கு முதல் கல்ச்சர் கிளாஸ் ஒன்று வைப்பாங்க. அதாவது என்னென்ன கலாச்சாரத்துக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ண வேணும், இந்த கலாச்சாரத்துக்கு கல்ச்சுரல் கிராமட்டிக்னு சொல்லுவாங்க, இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு இலக்கணம் இருக்குது, இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. நீங்கள் எல்லா இலக்கணத்தையும் ஒன்றா போட்டு குழப்பலாம். இப்ப தமிழுக்கு ஒரு இலக்கணம், இங்கிலீஷுக்கு ஒரு இலக்கணம் அந்த மாதிரி இலக்கணத்தை நாங்க மாத்தலாம். அதே மாதிரி அந்த கலாச்சாரத்துக்கு உரிய இலக்கணங்களை நாங்க மாத்துறதுன்றது கஷ்டமான விடயம். அது அறிவு ரீதியாக வர்றதாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் இன்னொரு கலாச்சார தாக்களோட மூவ் பண்ற பொழுது ஹர்ட் பண்ணாமலுக்கு பழக வேணும்ன்றதை நான் இந்த முறை லேர்ன் பண்ணி இருக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். குறுக்காமலுக்கு நாங்க நடைமுறை சாத்தியங்களை யோசிக்க வேண்டும். நடைமுறையில இலங்கை எடுத்துக்கொண்ட இலங்கையில எப்படியான ஆபத்துகள் இருக்கிறது. இப்ப நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு வேற தலைய வெட்டி ஒரு சிலையில வச்சுட்டு போனதா இன்றைக்கு காலையில நடந்த விஷயம். தூங்கிக்கிறதுக்கான தலை, அது ஆபத்து இல்லன்னு நாங்க சொல்லலாது. எப்படிப்பட்ட ஒரு மிக எக்ஸ்ட்ரீமான ஒரு கொலைகாரன் கூட, ஒரு போதை அடிமையானவர்கள் கூட எங்களோட சக மனிதர்களாக இன்னொன்று நடந்தது. வெளிநாட்டுல இருந்து போன ஒரு வெள்ளை இனத்து ஒரு லேடிக்கு ஒரு இடத்துல அந்த பெண் 2-3 பேரால மானபங்கப்படுத்தப்பட்டது. இலங்கையில நடந்தது, வெளிநாட்டு. அப்ப இங்க இருந்து வளர்ந்து போனவருக்கு தெரியாது அங்க இப்படி எல்லாம் இருக்காது. அவ ஃப்ரீடம் நினைச்சு கொண்டு அவ அங்கேயும் போயிருப்பா.
அங்க அப்படி நடந்திருக்குது. இது 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 நாங்க பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். அது நிறைய இதை பற்றி நாங்க ஒவ்வொரு முறையும் அந்த கதைகளுக்குள்ளாக நாங்க பேசிக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் நாங்க சமையலுக்கு வருவோம். சமையல் பாருங்க 2,92,000 தோசை சுட்டிருக்கிறதாக அவ சொல்றது. இந்த சமையலை ஒரு அதுதான் சொர்க்கம் என்று நினைச்சு வாழ்றவங்க இவ்வளவா தங்கள்கிட்ட திறமை இருந்தாலும் அதுதான் சொர்க்கம் என்று வாழ்ற பெண்கள் எங்களுடைய மத்தியில இந்த வெளிநாட்டுல வாழ்றாங்க. எங்களை புலம்பெயர்ந்த எங்களுடைய பெண்கள் இதுதான் எங்களுடைய சொர்க்கம் என்று வாழ்ற பெண்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். அதுக்கு சப்போர்ட்டாக கணவன்மார் என்ன செய்யறாங்க, அவர கையால சாப்பிட்டாதான் எனக்கு பத்தியம் என்று சொன்ன உடனே இவங்க நினைக்கிறாங்க ஏதோ தங்களை கணவன் புகழ்றாரு. அதுவும் ஒரு அடிமைத்தனம் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப என்னென்றால் அவட கையாலதான் நான் சாப்பிடணும் என்றால் இவருக்கு கை இல்லையா? அவர் எடுத்து போட்டு சாப்பிடலாதா? இப்படி சொல்றதால அவர் என்ன செய்வா, இன்னும் சமைக்கிறதுதான் தனக்கு பெரிய இது, அவர் கிரேட் ஜாப் அவ செய்யற மாதிரி அவன் நினைப்பா என்ன. அப்ப இது இப்ப என்ன நான் சொல்றேன்னு சொன்னால், இந்த சமையல் என்றது எங்களுடைய ஒரு பார்ட், எங்களோட வாழ்க்கையில ஒரு நாள்ல ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேல என்ன பொறுத்தல நான் கருதுறேன். ஏனென்றால் இது ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிய, இது பெண்ணுக்கு மட்டும் முடியதில்லை, வயிறுன்றது எல்லாருக்கும் தான் இருக்குது. ஒரு வீட்டுல எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. அப்ப ஏன் பெண் மட்டும்தான் சமைக்க வேணும் என்ற ஒரு இது ஆண்களாக கொடுக்கறது மட்டும் இல்ல, பெண்ணே தனக்கு உரிமையாக எடுத்து அதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று, நிறைய மட்டும் விட்டு கொடுத்துறாத நீ உண்ட புருஷனுக்கு என்று சொல்லுவாங்க. அதை மட்டும் உண்ட கைக்குள்ள வச்சுக்கொள்ளு, அதை விட்டு கொடுத்துறாத என்று சொல்லியே அவங்க அதை வச்சிருக்கிறார். அதான் அந்த இந்த கதையிலையும் அம்பை சொல்றா, அவதான் அந்த முழு சமையலுக்குரிய பொறுப்பு அவதான். வேற அங்க மற்றவங்க சில எல்லாமே அவளையதான் செய்ய வேணும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்ப இதுவும் இந்த கதையில இருந்து நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, இந்த பெண்கள் தாங்களாகத்தான் தங்களுடைய சுமையை இந்த சமையல் எங்களுக்கு உரியது, நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது என்று வச்சிருக்கிறது. கலாக சொல்லுங்க, என்ன சொல்ல வாரீங்க? இல்ல அது என்னன்னு சொன்னால், நான் கொஞ்சம் காலத்துக்கு எப்பன்னு தெரியல, ஒரு நீயா நானால ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுலயும் அந்த அம்மா மேர் சொல்றேன் என்னன்னா, இப்ப கணக்க பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் சமைக்கிற இல்லைன்னு ஒரு புறப்பாடு நடக்குது. ஆனா அம்மா மேர் அதை விட்டு கொடுக்கறா போல இல்ல, மருமகளுக்கு அந்த தங்கட டிபார்ட்மெண்ட விட்டு கொடுக்கற யோசனையும் இல்ல, மகளுக்கு விட்டு கொடுக்கற யோசனையும் இல்ல. என்னன்னு சொன்னா, இது ஒரு விதமான மைண்ட் ஜாப். இது இப்படி இருந்தா தான் நான் மெட்டவைய கை கவச்சிருக்கலாம். நான் சாப்பாடு போட்டு கொடுத்தாத்தான் எந்த புருஷன் சாப்பிடுவார், நான் சாப்பாடு போட்டு கொடுத்தாத்தான் எந்த மகன் சாப்பிடுவார், நான் போட்டு கொடுத்தாத்தான் எந்த மகள் சாப்பிடுவான். எந்த சாப்பாடு இல்லாட்டி ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளை கூட சாப்பிடாது. நான் இந்த 5 நாளுமே எந்த சாப்பாடு இல்லாட்டி எந்த பிள்ளை உறங்காது. நான் இப்ப பிள்ளை வீட்டை போகல கூட எந்த அம்மாடு சாப்பாடு கொண்டு. அப்ப அந்த அம்மாட சாப்பாடு என்று சொல்றது கூட ஒரு விதமான மைண்ட் ஜாப். இப்ப நீங்க காலம்பூராயும் அம்மாட சாப்பாடை சாப்பிட வச்சு கொண்டு இருந்தால் எப்ப அந்த பிள்ளை சமைச்சு பழகுறாது. எப்ப ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் எப்ப அந்த பிள்ளை சமையாது. அம்மா உங்களோட சாப்பாட்டு மாதிரி வராது, உங்களோட கைவண்ணம் மாதிரி வராதுன்னு சொன்னாலே அவக்கு புழுகம். ஓகே, என்ன விட்டால ஒருத்தரும் இல்லைன்ற மாதிரி அவ எந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர ஒருத்தரும் சாய்க்க இயலாது என்று சொல்லிக்க ஆட்டோமேட்டிக்கா தங்களை மறந்து ஒரு விதமான போதை தானது. கௌசி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு போதை. இதை நான் வெளிப்படுத்தி காட்டவன். இப்ப நான் அழகாக உடுப்புடுக்குறேன், நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் என்ற மாதிரி, எனக்கு நல்லா வடை சுட தெரியும், உங்களுக்கு நல்லா தோசை சுட தெரியும்ன்றதே ஒரு விதமான ஒரு குவாலிபிகேஷனாக அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். பேசிக் உண்மையா பொம்பளைகளுக்கு இருக்க வேண்டிய திறமைகள் எல்லாம் பொம்பளைகளுக்கு இருக்கத்தான் வேணும். நான் இப்ப பொம்பளை ஆம்பளையா இருக்க வேணுமென்று நான் ஒரு நாள் சொல்ல வரையில்லை. அது பெண்ணியம் அல்ல. பொண்ணு ஆனா இருக்க வேணுமென்றது பெண்ணியம் அல்ல. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இங்க அந்த நாங்க பவுண்டரிய போட்டு அந்த பெண்ணுக்குரிய சுதந்திரத்தையும் கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லை, எனக்கு உண்மைக்கு இந்த அன்னிக்காரையே இந்த மனத்துல இருக்குது. நான் இத்தனை தோசை வாழ்க்கையில சுட்டுட்டேன் என்று சொல்லுறது ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வே இல்லாமலுக்குத்தான் பெரிய பெரிய ஜாப்ல இருக்கிற பொம்பளைகள் கூட சுட்டுக்கொண்டேதான் இருக்கிறாங்க.
பெரிய பெரிய பொம்பளை கூட இப்ப நீ புஷ்பஞ்சாதி போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவது. சில வேளை அதுவே சமைச்சு களைச்சு ஐயோ புடியன்னு இருக்கேக்குள்ள வரப்போறாரா அவர் வரப்போறாரா, அப்ப நான் ஒருக்கா சுட வைக்க வேணுமா, அதெல்லாம் சரியா கொடுக்க வேணுமா, அவ சாப்பிட்டு முடியும் வரையும் நின்று பார்த்து செய்து அவ சாப்பிட்டாதான் இவைக்கு திருப்தியா இருக்கணும். அது மரபு ரீதியாக வந்து வந்து எங்கட டிஎன்ஏல பதிஞ்சு அது பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளை பேர பிள்ளையை கொடுத்து நீங்கள் எந்த தேசத்துல போயிருந்தாலும் உலகத்துல போயிருந்தாலும் இந்த கல்ச்சர் மாற இல்லைன்னு உலகத்திலேயே நல்ல செஃப் வந்து ஆம்பளைதான். அது செஃப் இல்ல, வீட்டுல வந்துட்டு மாறி அவை அந்த அந்த மைண்ட் ஜாப் என்னன்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட் அவைக்கு வேற யாருக்கும் கொடுக்க தயாரா இல்ல. மருமகள் வந்தாலும் உள்ளுக்க விடுகிறா போல இல்ல. அப்ப மருமகள் கண்டுபிடிக்க கிடையாது மாட்டு சமயம். ஆனா அதை கொண்டே இருப்பின உனக்கு அது தெரியாது இது தெரியாது நம்ம நல்லா சமைக்க தெரியுமென்ற ஒரு செட்டப்ல இருப்பினம். அவன் கடைசி வரையும் அவையால் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த ராஜ்யத்தை வந்து இந்த சமையல்ங்கிற விஷயத்துல வந்து நாங்க சின்ன ஒரு விஷயத்தை விளக்கிக்கொள்ளோம். அடிப்படை ஒரு விஷயத்தை விளக்கிக்கொள்ளணும். சாப்பாடுங்கிறது முதலாவது இந்த 3 வேளை சாப்பிடுறங்கிற சிஸ்டமே கிடையாது. காலையில இயற்கையே அப்படித்தான். காலையில சூரியன் நினைச்சாதான் எங்களுக்கு இன்சுலின் சுரக்குது, சாப்பிட வேணும். காலை சாப்பாட்டோட சாப்பிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு இரவு சாப்பாடு. காலையில நாங்க 9 மணிக்கு நாங்க சாப்பிட்டா பகலையில அந்த தண்ணி அதை இதை ஜூஸ் அதை இதை குடிச்சிட்டோம்னு சொன்னா இரவைக்கு 9 மணி வரைக்கும் இருக்கிறல்ல 6:30-7 மணியோட நாங்க சாப்பிட்டுட்டு சூரியன் மறைஞ்சிச்சா எங்களோட இன்சுலினுக்கு அதுவும் படுக்க போயிடும், நாங்களும் படுக்க போயிடும். இரவைக்கு முழுக்க லிவர் வேலை தான் இயற்கை. இது வந்து இதான் சாப்பாட்டோட அடிப்படை நோக்கம். இயக்கத்துக்கு நாங்க சாப்பிட வேணும். இத மீறி நாங்க சாப்பாட்டை வந்து வேற வேற விஷயங்களோட நாங்க தொடர்படுத்தி வச்சிருக்கிறோம். முதலாவது விஷயம் பசி, வயிற்றுக்கு பசிக்கும் சோறு சாப்பாடு வேணும்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பசி வந்தா 10 பறக்கும்ங்கிற அளவுக்கு அது ஒரு மிக முக்கியமான அடிப்படை தேவை. எனவே இந்த விஷயம் ஆற கையில இருக்கிறோம். அவ ஒரு பவர் ஹவுஸ், அவங்க ஒரு பவர் சோர்ஸ், ஒரு பவர் சென்டர். சரி, அதிகாரத்துல அந்த பிடியாக பெண்கள் அதை வச்சிருக்கிறாங்க காலகாலமா. அது உண்டு. இது ஆண்களாக பெண்கள்கிட்ட திணிச்செல்லாம் நாங்க சொல்றது வேட்டையாடின மனுஷன் அப்படியே தான் இருந்தாங்க. வீட்டை கொண்டாந்து சமைச்சு கொடுத்தவங்க திண்டாங்க அப்படியே இல்லையே. இது ஒரு ஒன்று. அடுத்தது எங்கட மனித சமூகத்துக்குள்ள இருக்கிற முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா வந்து சாதாரணமான விஷயத்தெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறது. கலை, ஒரு சமையல் கலை, இதுல அப்படி இப்படி அப்படி பகலையில நான் இது தின்ன மாட்டேன், இப்ப இரவையில நான் சோறு தின்ன மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன், சுட வேணும், மேசல சாப்பிட உட்கார்ந்து ஒரு ஆள் கொண்டாந்து போடணும். இதெல்லாம் இந்த இதெல்லாம் சும்மா பிறகு அது எங்க ஊர்ல சொல்லுவாங்க மாசாலம் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவர் நான் கொடுத்தா தான் சாப்பிடுவேன், இந்த புள்ள நான் தீத்தினா தான் சாப்பிடுவேன், வண்டிக்காய் எப்படிதான் வெட்டணும் அப்படியெல்லாம் இல்ல. அவிச்சு போட்டு பல்லுல போட்டு அரைச்சா எல்லாம் வயிற்றுக்குள்ள ஒரே மாதிரி தான் போகுது. 2வது பிரச்சனை. அடுத்த முக்கியமான பிரச்சனை வந்து பெண் சமைக்கிறங்கிற விஷயத்துல வந்து பெண்ணுக்கு வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறங்கிறதுல வந்து ஆணை விட பெண் வெளிப்படுத்துற விதம் வித்தியாசம். இப்ப என்ன எடுத்துக்கொண்டாலும் இப்ப நான் இப்படி நிறைய வேலைகள் இருந்தா இப்ப எனக்கு எழுதுற வேலையில அது இருக்கிறேன், என்னுடைய கணவரே சொல்லுவேன், எடுத்து கஷ்டப்படுறீங்க, இன்னைக்கு நாம வெளியே எடுப்போம், இல்லாட்டி வெளியே போய் சாப்பிட்டு வருவோம் அவரே சொல்லுவார். ஆனா எனக்கு பாவம் பலரிக்கும் எப்படின்னு சொன்னா கஷ்டப்படு வேலைஞ்சி வாரவங்க நம்ம கடை சாப்பாடு காசு கொடுத்தா வாங்குறோம், ரெண்டாலும் அந்த கொடுக்குற காசுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போறதும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் புஷ்னிக்குள்ள நின்றமெண்டா சிம்பிளா ஏதாவது என்ன செஞ்சு கொடுத்துடலாமாங்க. அது அன்பை நாங்க வெளிப்படுத்துறது. அது விரும்பினா தண்ணீங்க சரி, கட்டாயப்படுத்தி யாரும் செய்யறது. நான் இப்ப உதாரணமா சொல்ல போனா நான் கடைசி பிள்ளை, நான் குசினி பக்கம் போனதே கிடையாது. போனா கூட எங்கட அம்மாக்கு இருக்கிற வேலைக்குள்ள அவ சொல்லுவா, நீ வந்தா என்ன நேரத்தை மெனக்கெடுத்துற வெளியே போன்னு சொல்லி அவர் டக் டக்குன்னு சமைச்சிட்டு போறது. நான் இதை விட்டு தாங்க மாட்டேன்டா, எனக்கு அதுக்கு நேரம் கொண்டு சொல்லி என்ன அனுப்பி விட்டுறான். எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. திருமணம் முடிச்சதுக்கு பிறகுதான் நானே சமைக்க ஸ்டார்ட் பண்ணி நான் சமைக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட எனக்கு கூட இப்ப என்ன வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எடுத்தா கூட கணவரா இருந்தா கூட நம்மட கையால ஒன்றை செஞ்சு கொடுத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூட எங்களுக்கு ஒரு உள்ள திருப்தியும் ஒரு சந்தோஷம் வருது. அது வேற. அது முழுக்க அது ஆப்ஷனல், அது கட்டாயம் கிடையாது. அது யாருக்கு மேலேயும் திணிக்க முடியாது. அது ஒரு பக்கம். இந்த சாப்பாட்டுங்கிற விஷயத்துல
இந்த தோசை சுடுங்க, இதை செய்யுங்க, இந்த ரொட்டி சுடுங்க, இப்படி செய்யுங்க. அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள்ல அது செஞ்சு பார்த்துருக்கீங்களா, இது செஞ்சு பார்த்திருக்கிறீங்களா, அந்த ரீல்ஸ் போடுறாக்கள்ல வச்சுக்கொண்டு அதுக்கு தேவையில்லாத இப்ப முதல்ல எல்லாம் சமையல் குறிப்புகள் இந்த டிவில வார நேரம் அதுல பாதி சாமான் வீட்டுல இருக்காது. உண்மைதானே? அதுல இருக்காது. அத நாங்க செஞ்சு பாக்குறதுக்காக வாங்கினாலும் அது எக்ஸ்பயர் ஆகி டேட் அன்னைக்கு பாவிச்சதுக்கு பிறகு அது எக்ஸ்பயர்ட் ஆகி முடிச்சு அதை நாங்க தூக்கி வீசுவே முடியாது. அது நாங்க டெய்லி பயன்படுத்துறது இல்லை. அது இந்த சிகர இமயமலை ஏறினாலும் அங்க கொடி நாட்ட தவிர அங்க குடியிருக்க முடியாது சிவகுமார் எழுதியிருப்பார் அவருடைய புத்தகம்ல. இந்த அப்ப அது ஒரு இருந்து நாங்க செய்யற விஷயம். இதை குளோரிஃபை பண்ணி இப்படி ஒன்று செஞ்சுங்க. அப்ப அடுத்தது பெண் சமைக்கணுமா ஆண் சமைக்கணுமாங்கிற ரெண்டு பேருமே சமைக்கலாம். ஆனா பெண் ஒரு சமையல் அறையை ஹேண்டில் பண்ற விதமும் ஒரு ஆண் அதை ஹேண்டில் பண்ற விதமும் முற்று முழுதாக வேறு. இது சப்ஜெக்டிவ். நீங்க இப்ப பெண்ணுக்கு அதை சிறப்பா செய்யலாம்ங்கிறது உண்மை. ஆணை விட இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆண்கள் செஃப்னு சொல்றது 4-2 உண்டானால் அறையா பெண்ணும் கறி சமைப்பாளன் எங்களோட ஊர்ல சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு செஃப்புக்கு சமைக்கலாம். அது வன்சினவா இல்லாட்டி ஒரு கடமையாக செய்யறது சம்பளத்துக்கு செய்யறதுங்கிறது வேறு. ஆனா பெண் செய்யறது வேறு. இப்ப ஒரு நாளைக்கு நீங்க ஆண்களை குசினிக்க விட்டு பாருங்க, அது அந்த அவங்க போய் வந்ததுடைய வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு இன்னும் 4 நாள் தேவைப்படும். ஆனா நாங்க சமைச்சிட்டு வெளியே வர்ற நேரம் அது அடுத்த சமைச்ச இடம் போலவே இருக்காது. இப்படி எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சமையலுங்கிறது அவ்வளவு டைம் எடுக்கிற விஷயம் கிடையாது. பசிக்கு சாப்பிடுறேன்னு சொன்னா இந்த பெண்கள் காலையில போய் குசினிக்குள்ள பூந்தா பகலைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் கலைஞ்சு வார வரைக்கும் அந்த பெண் ஏன் சமைச்சு கொண்டிருக்கிறாளுங்கிறது எனக்கு உண்மையில ஒரு கேள்வி. ஏன்னா சமையல் அவ்வளவு நேரம் எடுக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு சோறு ஆக்கிறோம், ஒரு கறி ஆக்கிறோம். இப்ப நாங்க தான் சில விஷயங்களை பெருசாக்கி வச்சுக்கிட்டு இந்த ஆண் அவர் சுட சுட இருந்தா தான் அவர் சாப்பிடுவார், அவருக்கு இதுக்கு இப்படி வேணும், இல்லாட்டி அவர் தட்டை தூக்கி எறிவார். அப்ப இந்த தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் நாங்க களைஞ்சு விட்டோம் சொன்னாலே பசிக்கு சாப்பிடுறங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தோம்டா. ஆண் இருந்தா ஆண் சமைச்சு அவன் தின்னுவான், பெண் ஃப்ரீயா இருந்த பெண் சமைச்சு கொடுப்பா. இல்லையா? நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு ஆளுடைய தொழில் இப்ப பெண் ஒரு மருத்துவர் பெண்ணுன்னு சொன்னா அவருடைய நேரம் வித்தியாசமா இருக்கும். ஒரு கணவன் அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு வீட்டுக்கு வீடு இது சப்ஜெக்டிவ். இது இவர்தான் செய்ய வேணும், இப்படி செய்யணும் நீங்க ஜெனரலைஸ் பண்ணவும் தேவையில்லை, ஸ்டீரியோ டைப் பண்ணவும் தேவையில்லை. ஆனா இந்த பெண்ணுக்கு நடக்கிறது அதுக்குள்ள நடக்கிறது தேவையில்லாத ஒரு விடயம். ஏன்னா இத்தனை தோசை சுட்டங்கிறது எல்லாம் டூ மச். ஏன்னா அவ தோசை மட்டும் தான் சுடுறா. அதை வச்சுதான் அந்த கணவர் கூட அவ பாடி வரல மீன்குழம்பு நல்லா வைப்பா மத்த படிக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இதுல இப்ப ரக்ஷனா சொன்னது இந்த பெண்கள் கிச்சனுக்குள்ள போயிட்டு வந்தா எப்படி இருக்கும், அவங்க பெர்ஃபெக்டா செய்வாங்கன்றதுல நான் மறக்கிறேன் அந்த கருத்தை. அப்படி பெர்ஃபெக்டா செய்வாங்கன்றது இல்ல, பெர்ஃபெக்டா செய்வாங்கன்ற ஒரு பெண்ணுக்கு ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண இயலும். ஆணுக்கு அது கஷ்டம், உலக ரீதியாவே அப்படித்தான். ஆனால் ஆண்கள் அந்த கிச்சனை எப்படி பெண் வச்சிருப்பாளோ அதே போல வச்சிருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. பழக்கப்புள்ளவர்கள், தங்களோட கிச்சனை எப்படி வச்சிருக்கணும், சமைச்சால் அதை எப்படி செய்ய வேணும், அது விட்டுட்டு போகல எப்படி அது போகணும்ன்ற அந்த ஆண்களும் இருக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த சமையல் என்றது எங்களுக்கு ஒரு கட்டாயமாக பெண்கள் தான் தங்களுக்குரிய கட்டாயமானது என்றதை அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அதுல தப்பு. அதுதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது சமையல் உணவு எல்லாருக்கும் தேவைதான், எல்லாரும் சாப்பிட போறாங்க. அதை எப்படி சமைச்சு சாப்பிட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும், எல்லாருக்கும் உரிமையானதுதான். பெண்ணுக்கு தான் உரிமை என்று சொல்றது அது சரியான தப்பு என்று சொல்லலாம். மற்றது தான் அத ஒரு விரும்பி அவள் செய்யற ஒரு இதாத்தான் அவ செய்யறா. ஆனாலும் அது திணிக்கப்பட்டது மாதிரி அதை எங்களை போல பாக்குறாங்களுக்கு அது தெரியுது என்றதான் அதுல பார்க்கக்கூடியதா இருக்குது. பெண்களுக்கே தெரியல, அவங்க விரும்பி செய்யல அத. ஆனா அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு எப்படி சொன்னா, நீ செஞ்சேன்னா யூ ஆர் கிரேட் என்ற கற்பிக்கும்.
அவங்களுக்கு தெரியல. அவன் ஒரு இதுல கோபிநாத் சொல்லுவாரு, எங்க அம்மா எனக்கு எத்தனை வயசு ஆகும் வரைக்கும் தேங்காய் சட்னி பிடிக்குண்டா உனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தா. ஒரு கட்டத்துல எனக்கு விளங்கிச்சாட எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது. கேட்டதுக்கு அம்மா சொன்னாவா அவங்க அப்பாவுக்கு தேங்காய் சட்னி தாண்டா பிடிக்கும். அப்ப 2 பேருக்கு 2 செய்யலான்றது. இது மாதிரி பெண்களை நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம். நீ இப்படி இருந்தா நீ 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 இந்த வயசுல கல்யாணம் முடிச்சு கொண்டா நீ கிரேட், நீ இத்தனை வயசுல புள்ள பெத்து கொண்டேன்டா நீ கிரேட், உன்ன பிள்ளைய டாக்டர் ஆகிட்டே நீ கிரேட் அண்டு நீ உன்னோட ஹஸ்பண்ட் போற நேரம் நீ வீட்டை விட்டு வெளியே அந்த உள்ளுக்கு அந்த படிக்கு அங்கால நின்றேன்னா நீ கிரேட். இப்படி 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 சொல்லி சொல்லியே அதை செய்ய. அப்ப நாங்க ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுக்கிறோம். எனவே அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணக்குள்ள பெண்கள் கிளர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இப்ப இது நீங்க சொன்ன மாதிரி இந்த கதையில முக்கியமான அந்த கதை முடிகிற இடத்துலயும் வந்துட்டு அவர் அல்வா சாந்தா சொல்லி விடுகிற அல்வா வேண்டி கொடுக்க சொல்லிட்டு, அதே மாதிரி சிதம்பரத்தின் அந்த அவக்கு முதல் போன அந்த அண்ணி வந்துட்டு தோசப்பாசல் கொடுத்து விடுகிறார். தோசப்பாசல் பிளஸ் இது அல்வா, இது ரெண்டுமே வந்து அந்த பெண்கள் தங்களுடைய அன்பை வெளிக்காட்டுகிற விதம். எப்படி அன்பை நான் வெளிக்காட்ட வேண்டும். அந்த பிள்ளைய வந்துட்டு ஒரு ஹக் பண்ணுவோம். அப்ப இவ கூட சொல்றா எனக்கு அவ ஹக் பண்ண விருப்பமா இருக்குது ஆனா பண்ணல அப்படி அந்த மாதிரி என்று சொல்லி. அப்போ ஒரு வெளிப்பாடு என்னென்று நான் எந்த அன்பு, அதுக்கு சிலவள் அது கூட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். என்னென்று நான் இந்த அன்பை வெளிப்படுத்துறது. அப்ப பொம்பளைகளுக்கு வந்துட்டு நீங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு இது மாதிரி நீங்கள் ஏதாவது சாப்பாட்டை கொடுத்தா தான் உங்களை அன்பு வெளிப்படுகிற இந்த மாதிரி. இப்ப இங்கே கூட நாங்கள் புலம்பெயர்ந்து 40 வருஷம் 50 வருஷம் இருந்தா கூட நாங்கள் ஒரு வீட்டை போறோன்னு சொன்னா யாராவது படிய சுட்டு கொண்டு போறதோ தோசை சுட்டு கொண்டு போறதோ அல்லாட்டி அப்பம் சுட்டா 4 வீட்டுக்கு கொடுக்கறதோ அல்லாட்டி இதை வர ஷேர் பண்றதோ நான் நல்லதை சாப்பிடுறேன் 4 பேருக்கு கொடுக்கறதோன்றதோ எங்கிட்ட மரபு ரீதியாக வந்து பதிஞ்சிட்டு. இப்ப என்ன சின்ன மகன் தூர இடத்துல இருக்கிறான். அப்ப அவ சொல்லுவா அம்மா நீங்கள் எந்த வீட்டை வரையக்குள்ள வந்துட்டு நீங்கள் எனக்கு கொண்டு வரக்கூடாது. எந்த வீட்டை வந்தா நீங்கள் எந்த சமையல் தான் நீங்க சாப்பிட வேணும். ஓ நான் ஃப்ரீ, நான் உண்ட சமையல் தான் நான் சாப்பிட வேணும். அப்ப நான் அன்றைக்கு எனக்கு அந்த சாப்பாடு செய்து கொண்டு போறேன்ற அதே இல்லை எனக்கு ஃப்ரீ. ஆனா மாறி பார்த்தால் நாங்கள் அன்பை வழிபாட்டுக்கு செய்தாண்டு போவோம். அப்ப அந்த அம்மா மேரே முதல் யோசிக்க வேணும் எந்த இடத்துல நான் குசினிகளை போறத நிப்பாட்ட வேணும்னு சொல்லி. சில வேளை தேவையில்லாததுக்கு எல்லாமே நாங்க சமைச்சு கொடுப்போம். ஒரு சின்ன மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னா கூட நீங்கள் வடை கொண்டு வாரீங்களா, நீங்கள் முறுக்கு கொண்டு வாரீங்களா, நீங்க தோசை கொண்டு வாரீங்களான்னு சொல்லிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு சுழற்சிக்குள்ள வந்துடுவாங்க. இப்ப இங்க ஒரு டெனிஷ்காரர் ஒரு மீட்டிங் பண்றாங்களன்னு சொன்னா வந்துட்டு அவங்க இங்க இருக்கிற ஏதாவது சாப்பாடுகள் எடுத்து வச்சுட்டு ஆர்டர் பண்ணி போயிடுவாங்க. அதுவே நாங்கள் ஒரு ஃபெஸ்ட் செய்யறதுன்னு சொன்னா, தமிழாக்கள் ஒரு ஃபெஸ்ட் செய்யறதோ தமிழாக்கள் ஒரு மீட்டிங் பண்றன்னு சொன்னால் கூட இந்த சமையல் வந்து ஒரு பெரிய விடயமாகத்தான் இருக்குது. பழு சமையல்ன்றது ஒரு பழுவாகத்தான் இருக்கிறது. இந்தியன் கிச்சன் மாதிரி ஸ்ரீலங்கன் கிச்சன் மாசிக்கையில சமைக்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு எவ்வளவு பெரிய சுமைங்கிறது சமூகத்துல ஆக்களுக்கு விளங்குறல. இப்ப நோன்பு காலத்துல எங்களுக்கு சொல்லுவாங்க பள்ளியில, இப்ப நோன்புங்கிறதே நாங்க பசிச்சிருக்கிறதுக்காகத்தான் நோன்பு பிடிக்கிறது, பசியா உணர்றதுக்கு. சொல்ல போனா நோன்பு காலம் தான் குறையதான் சாப்பிட குறையதான் சமைக்கணும். ஆனா எங்களுக்கு பள்ளியில சொல்லுவாங்க ஆண்பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா, நீங்க பெண்களுக்கு இது ஒரு சுமையான மாதம் ஆக்கி விடாதீங்க. ஏனண்டா கொஞ்சம் டைம் தான் சாப்பிடறதுக்கு இருக்குன்றதால இப்ப இரவையில நாங்க தொலை போறோம், நோன்பு திறந்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இரவைக்கு நீண்ட நேரம் தொழுகை இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் அதாவது விருப்பம், அவங்களுக்கும் அவங்களுடைய அந்த இதை செய்யணும், அவங்களோட டீட்ஸை செய்யணும் இருக்குன்னு தானே. எனவே அவங்கள சமையல் அறையிலேயே விடிய விட்டுட்டு நீங்க மட்டும் பள்ளிக்கு வந்து அப்படி செய்யக்கூடாங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது இப்ப எனக்கு ஒரு மிச்சம் ஒரு கோபம் ஒரு சம்பவம், ஒரு பெருநாள் நாளையில எல்லாரும் பகல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இரவு சாப்பாட்டுக்கு ஒரு மொத்த பெரிய குடும்பம் ஒன்று சாப்பிடுறாங்க. அப்ப மொத்த குடும்பமும் சாப்பிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தர் கேட்கிற அப்ப இரவைக்கு என்ன? சாதாரணமாகவே சமூகங்களை வந்து இப்ப வந்து பகல் சாப்பாட்டுக்கு போனா அப்படியே டின்னர் எடுத்துட்டு வரங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அப்ப கேட்ட உடனே டக்குன்னு ஒரு பிள்ளை செல்லுது, அவங்க சமைப்பாங்க. ஒரு பெண் தான் சொல்றா இத, ஒரு மகள் சொல்றா, எங்கட தாய் இருக்காதானே அப்ப எங்கே நாம சாப்பிடுவோம். நான் டக்குன்னு நிப்பாட்டுங்க, இன்றைக்கு அவக்கும் தான் பெருநாள், எங்களுக்கு மட்டும் இல்லையே அவக்கும் பெருநாள். அப்ப நாங்க இப்ப பகல் நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சோம், சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு, அவட டைமையும் அவக்கு கொடுங்க. எனவே இந்த நிறைய பேரை கூப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டங்கள் இல்லாட்டி அந்த ஆக்களை கூப்பிட்டு நாங்க பாட்டி வைக்கிறது அதுகள்ல வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஆர்டர் பண்ணி எடுங்க.
அந்த பெண் முழு நேரமும் இதுக்குள்ள இருந்துகிட்டு அதுல அத்தனை வெரைட்டிஸ், அது ஒரு சம்பிரதாயமாவும் ஒரு ஆடம்பரமாவும் ஒரு ஸ்டேட்டஸாவும் பாக்குற ஆட்கள் கூட இருக்காங்க. நான் இத்தனை ஐட்டம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன், நான் இத்தனை அதுதான் பிரச்சனையும் முடிக்கிறது. நேரமும் ஆகுது. இப்ப என்னன்னு சொல்றேன்னு சொன்னால், ஆண்களுக்கு கோபம் எப்படி மரபு ரீதியாக அந்த கோபம் இருக்குதோ அடக்க இயலாம அப்படியே அது மாற்றி இயலாதுன்னு ஆயிட்டுது. எல்லாருக்கும் இருக்கு அது, திடீரென்று வர்ற அந்த கோபம். அந்த இது பெண்களுக்கு இந்த சமையலும் இருக்குது, அவங்களுக்கும் அது இப்படி நீங்க எதுவும் ஃபங்க்ஷன் சமைச்சு போடுற சமையலும் இருக்குது. அப்ப அதுவும் மாற்ற முடியாததாகத்தான் அது இருக்குது. எத்தனை பெரிய நாங்களும் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் வேட, எங்களுக்கும் சொல்லி நாங்க புடிச்சும் செய்யறோம், அதை எங்களுக்கு விட்டு செய்யறோம், அது நாங்க செய்யறோம். அது எந்த பெரிய கவர்னர் கூட சொல்றா, என்ன இந்தியாவில இருக்கிற அந்த அவ கூட சொல்றா, வீட்டுல தண்ட கையாலதான் நான் சமைப்பேன் சொல்லி சொல்றா. என்ன ஏதோ ஒன்றுல பார்த்தேன் நான். இப்ப எல்லாருக்கும் அது மரபு ரீதியாக அது வந்துட்டு வேண்டுதான் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. எதிர்கால அந்த சமுதாயம் இப்ப வர்ற பிள்ளைகள் அதை மாத்தி கொண்டுதான் வர்றாங்க. இந்த வகையில மெமரியும் அதுக்கு ஒரு காரணம், இவல்யூஷனும் ஒரு காரணம். இந்த வகையில அம்பை அவர்களுடைய கதை எங்களுக்கு பலவிதமான சிந்தனையை விரிய செய்த ஒரு கதையாக இருக்கிறது. இன்னும் பேசலாம், இன்னும் நிறைய ஒவ்வொரு வரிகளாக நாங்க எடுத்து பார்க்கிற நேரம் எங்களுக்கு அதை பற்றி சொல்றதுக்கு இவ்வளவோ நிறைய விஷயம் இருக்கு. ஆனா கேட்கறதுக்கு தான் பொறுமா மற்றவங்களுக்கு இருக்குமா என்றதுதான் தெரியாது. எடுத்து வாசிச்சு பார்க்கட்டும், வெளிப்பாடுன்ற கதையை அவங்க எடுத்து வாசிச்சு பார்க்கட்டும். அப்ப அதுல விளங்கும் அதுல ஒவ்வொரு வர்ணிப்பு, அந்த கதையில சொல்லப்படுற அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட வர்ணிப்பு, முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமென்ற அந்த வர்ணிப்பு, அதுக்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணையும் பற்றி அவ எடுத்து காட்டுற விதங்கள் எல்லாம் அந்த கண்ணுக்கு முன்னுக்கு எங்களுக்கு வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். உண்மையா முற்று முதலாக அதை வாழ்ந்தோம் என்றுதான். அதனாலதான் ஒரு சிறந்த எழுத்தாளராக அவ போற்றப்படுறா என்றத அதை கொண்டு இருந்தது. சிறப்பான இந்த கதையை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இதை கேட்டு அதுல தங்களுடைய கருத்துக்களையும் அவங்க பகிர்ந்து கொண்டால் இன்னும் இந்த சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் நடத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.